கே.வி. ஆனந்த். தமிழ் சினிமாவின் புகழ்பெற்ற இயக்குனர் கே.வி. ஆனந்த் அவர்கள் 1966 அக்டோபர் 30 அன்று சென்னை நகரில் பிறந்தார். டி.ஜி. வைஷ்ணவ் கல்லூரியில் பிசிக்ஸ், லயோலா கல்லூரியில் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தார். சிறுவயதில் புலிக்காட்டில் வளர்ந்து புகைப்பட ஆர்வத்தால் ஹிமாலயா பயணங்கள் மேற்கொண்டு 200க்கும் மேற்பட்ட பத்திரிகை அட்டைப்படங்களை உருவாக்கினார். பின்னர் புகழ்பெற்ற ஒளிப்பதிவாளர் பி.சி. ஸ்ரீராம் அவர்களின் உதவியாளராக பணியாற்றி தேன்மாவின் கோம்பத் மூலம் தேசிய விருது பெற்றார். தமிழ், ஹிந்தி, மலையாள படங்களில் காதல் தேசம், முதல்வன், சிவாஜி, ஜோஷ், த லெஜெண்ட் ஆஃப் பகத்சிங் போன்ற படங்களில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றினார். இயக்குனராக 2005இல் கனா கண்டேன் மூலம் அறிமுகமானார். தொடர்ந்து அயன், கோ, மாற்றான், அநேகன், கவன், காப்பான் போன்ற வெற்றி படங்களை இயக்கி வணிக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் பாராட்டை பெற்றார். 10 மாநில முதல்வர்களை படம் பிடித்தது, தொழில்நுட்பங்களை பிறருடன் பகிர்ந்து கற்றுக் கொடுத்தது போன்றவை அவரின் தனித்துவத்தை வெளிப்படுத்துகின்றன. இதனால் அவர் தமிழ் சினிமாவில் ஒளிப்பதிவாளர் மற்றும் இயக்குனர் என இரு துறைகளிலும் மறக்க முடியாத தடம் பதித்தார். கே.வி. ஆனந்த் அவர்கள் ஒளிப்பதிவாளராக இருந்த காலத்தில் மிக முக்கியமான விருதுகளை பெற்றவர். அவரது முதல் படம் தேன்மாவின் கோம்பத் 1994 மூலம் தேசிய திரைப்பட விருது நேஷனல் பிலிம் அவார்ட் ஃபார் பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி பெற்றார். மேலும் சிவாஜி 2007 படத்திற்காக பிலிம்ஃபேர் அவார்ட் பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர் தமிழ் வென்றார். இயக்குனராக கே.வி. ஆனந்த் அவர்கள் பல விருதுகள் மற்றும் பரிந்துரைகளை பெற்றுள்ளார். அயன் படத்திற்காக எடிசன் அவார்ட்ஸில் பெஸ்ட் கமர்ஷியல் மூவி மற்றும் பெஸ்ட் டைரக்டர் விருதுகளை வென்றார். கோ படத்திற்காக பிலிம்ஃபேர் அவார்ட் சவுத் மற்றும் சைமாவில் சிறந்த இயக்குனர் பிரிவில் பரிந்துரைகள் கிடைத்தன. அநேகன் படத்திற்கும் சைமா அவார்ட்ஸில் பெஸ்ட் டைரக்டர் பிரிவில் பரிந்துரை கிடைத்தது. மேலும் மாற்றான் மற்றும் காப்பான் போன்ற படங்களும் வணிக ரீதியாக வெற்றி பெற்றதால் விஜய் அவார்ட்ஸ் மற்றும் எடிசன் அவார்ட்ஸில் பல பிரிவுகளில் பரிந்துரைகள் பெற்றன. இவரது படங்கள் வணிக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் வெற்றி பெற்றதால் தமிழ் சினிமாவில் சிறந்த வணிக இயக்குனர் என்ற பெயரை பெற்றார். இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.